ஹாய், வெல்கம் டு பூப்போல சமையல். வாங்க, இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் தான். இது வந்து மட்டனுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஈரல். இதில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது வந்து இரத்த பொரியல் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இதுதாங்க இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறோம். இன்னைக்கு நானே வந்து எதிர்பார்க்காத அளவில் இத்தனை வாங்கியிருக்கிறேன். சரிங்க, இப்போ நான் வந்து வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் குழம்பு தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். மட்டன் குழம்பு வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பா? ஆமாங்க, மட்டன் குழம்பு வேற. மட்டன் குழம்பு வேற வந்து இந்த ஈரல் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்க. ஈரல் ஃப்ரை. ஆமாம், வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரத்த பொரியல். எஸ். இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். குழம்பு வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. குழம்பு வைக்கிறது, ஈரல் வறுவல் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்கல்ல. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். சோறும் வச்சு வச்சிட்டேன் பாருங்க. இந்த கடுகு வெடிக்கட்டும். இப்போ வந்து என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்க? வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி, மல்லி இலை, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றாவே போட்டுருவோம். மல்லி இலைலாம் வதக்கி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நான்வெஜ் குழம்புக்கெலாம். நானும் ஒரு நேரம் வதக்கி போடுவேன், ஒரு நேரம் வந்து அப்படியே வேக வைக்கும்போது போட்டுருவேன். இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுருவான். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஆமாங்க, இது வந்து ஈரலுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம்னு வச்சுருக்கேன். இது வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். அதுக்குள்ள இங்கே பாருங்க, வேக வச்ச மட்டனை பத்திரலாமா? நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சுல. நல்லா வெந்துருச்சு. அதுதான், இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு போடவா? போடு. எனக்கு பிடிக்குங்க, நான் போடுவேன். எனக்கு நான் சாப்பிடுவேன். சரிங்க, இதை வந்து வதக்கிட்டோம், போதும். இப்போ வந்து என்ன செய்யணும், இதை வச்சிடலாம். இதை வச்சுட்டு இது கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்சிக்கிற குழம்பு மசால் பிடிக்கும். ஸ்பூன் எடுக்க முடியல. மட்டன் மசாலா இல்லையா? மட்டன் மசாலாக்கெலாம் நான் அரைச்சி வச்சிட்டேன். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து குழம்பு மசாலா பொடி கொஞ்சமாக. அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதில் போட்டு நான் வேக வைக்கல. அதுக்கடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள். இப்படி நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பொடியே போட்டாலே போதுங்க. மட்டன் மசாலாலாம் தேவையில்லை. நான் பெரும்பாலும் வாங்குறதே கிடையாது. அடுத்து கொஞ்சமாக ஜீரகத்தூள். இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூனு போதும். ஒன்றா கலந்து விடுவோமா? இப்பயே வாடை வருது. ஆமாங்க. அடுத்தது பாருங்க, இங்கே என்ன அரைச்சி வச்சுக்கேன்னு பாருங்க. இது கூட வந்து இது தேங்காய், 2-3 சின்ன வெங்காயம், அப்புறம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த கல்பாசி, அன்னாசி பூலாம் இருக்குல்ல, கசகசா, இதெல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இல்லை, இது சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு என்ற கறியையும் சேர்த்து போடணும். உருளைக்கிழங்கு என்ற கறியேவா?
ஆமாம், கறி கேட்டால் உருளைக்கிழங்கு எடுத்து வைக்கலாம்ல. ஆய் சும்மா இந்த கதையில சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி இப்படி இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, இதே நம்ம போட்டுக்கலாம். குழம்பு வந்து அதிகமா தண்ணியா வைக்க வேணாம் நினைக்கிறேன். என்னங்க? ஆமாம், போதும், தண்ணியாக ஊற்றாது. மட்டன் குழம்பு கொதிச்சா ரெடி. ஆமாங்க, ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ரெடி ஆயிடும். உப்பு பார்க்கணும்ல, உப்பு போடணுங்க. சுத்தமாகவே நம்ம தான் போடாம விட்டுருக்கேன். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம அந்த மல்லி எல்லாம் வதக்கி போட்டிருக்கோம்ல, அது நல்லா இருக்குது. மட்டன் எவ்வளோப்பா எடுத்தேன்? ரெடி. மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கினேன். ஈரல் வந்து 1/4 கிலோ வாங்கினேன். ரத்தம் 1 வாங்கினேன். ஈரல் வந்து வாங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. மட்டனும் ரத்தமும் தான் வாங்கலாம் போனேன். கடைசிக்கு பார்த்தா ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு மட்டன் 1/2 கிலோவும் ஈரலும் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பக்கத்து கடையில் கேட்குற ரத்தம் இருக்குது. ஈரலை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி பிரதிபா கொடுத்துரு, நல்லா ரத்த விருத்தி வரட்டும். ஆமாங்க, அதுதான் வந்து சரியாகவே சாப்பிடாது. இப்போ பாருங்க, அந்த மட்டன் பீஸ்லேயே எவ்வளோ பீஸ் அதை கழிக்கும் தெரியுமா? இது வேண்டாம், அது வேண்டாம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துருவோமா? குழம்பு ரெடியா? ஒரு விசில் வந்தால் குழம்பு ரெடி. அடுத்து வந்து இந்த பக்கம் இது வந்து ஈரல், அதையும் வச்சுருவோம். அது வேக வச்சு வச்சிட்டேன்ல, வதக்கி விட்டா போதும். வதக்கி விட்டா சரி. ஈரல் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரத்தம் வந்து வாங்கணும்னு நினச்சி போன இடம் ஒரு இடம், ஆனால் வாங்கினது வேற ஒரு இடம். எப்படி பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காதுன்னு தெரியும். வாங்க, இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம்னு பார்க்கலாம். சோறு, சுட சுட சோறு, அதுக்கப்புறம் இங்கே மட்டன் குழம்பு. செம்மையான ஒரு மட்டன் குழம்பு தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இங்கே ரத்த பொரியல், ரொம்ப நாள் கழிச்சு செய்கிற ஒரு ரத்த பொரியல். இது வந்து ஈரல் ஃப்ரை. இதுதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் சமையல். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நம்ம பூ போல சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.